வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் விநாயகர் பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். ஏன் நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், நட்சத்திரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, ராசிக்குரிய கடவுளை வழிபடுறதை காட்டிலையும் நட்சத்திரத்துக்குரிய கடவுளை வழிபடுறது சிறப்பு. இப்போ மகர ராசியில் 3 நட்சத்திரம் வருதுன்னா மகர ராசிக்காரங்க எல்லாருமே நான் சனி பகவானை வழிபடுறேனுங்க அப்படின்றத காட்டிலையும் உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது மிக சிறந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஏற்படும். ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஒரே பாதத்தில் பிறந்தவங்களே ஒரே மாதிரியான மனநிலை இருக்கிறது இல்லைங்க. அப்போ ஒரு ராசியில் பிறந்துட்டாவே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடும். அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே தெய்வம்தான் அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அப்புறம் வர வேண்டியது திருவோணம் நட்சத்திரம். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வழிபட வேண்டிய கடவுள் விஷ்ணு பகவான். இங்கே விஷயம் 2 விதமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுறோம். விநாயகர் பட்டை போடுறவர். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வழிபட வேண்டிய கடவுள் விஷ்ணு பகவான், நாமம் போடுறவர். இங்கே வித்தியாசம் வருதுங்க. அப்போது திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம், உத்திராடம் நட்சத்திரம்ன்றது 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், 7 பாதம் தான் ஆயிட்டுருக்கு. அப்போ மீதி 2 பாதத்தில் எந்த நட்சத்திரம் வந்திருக்கு, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சாமியை வழிபடணும் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம்ன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவிட்ட நட்சத்திரத்தில் மகர ராசியில் வர்றது 2 பாதம் தான், 1வது பாதம் 2வது பாதம். அப்போ அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வழிபட வேண்டிய கடவுள் எதுன்னு கேட்டிங்கன்னா வசுக்கள். கூகுளில் வசுக்கள்னு போட்டால் உங்களுக்கு எந்த சாமின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா முருகர், விநாயகர், ஐயப்பர், பெருமாள், சிவன், அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரினா எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியும், ஞாபகம் வரும். வசுக்கள் அப்படின்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போது மகர ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கிறார், உடலஸ்தானத்தில் இருக்கிறார், படிப்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 4 ஸ்தானமும் 4 ஸ்தானத்திலையும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு விதமான சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சிலருக்கு விடிய விடிய படித்தாலும் படித்தது என்னன்றது மறந்து போயிடுவாங்க. சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம், இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு சில நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வருவார் இல்லையா, சனி பகவான் வந்ததுலேருந்து கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, சங்கடம், பிரச்சனை, ப்ராப்ளம். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகள், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த வைத்தியம் பார்த்தாலும் ஏன் நோய் என்னன்றதே கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி மருந்து மாத்திரை கொடுக்கறது? இங்கிட்டு போனால் இந்த பிரச்சனை, அங்கிட்டு போனால் அந்த பிரச்சனை, வேறு பேர் வைக்கிறாங்களே தவிர என்னுடைய தொந்தரவு சரியாகலையேன்னு வருத்தப்படுற நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போது உங்களுடைய ராசிநாதன் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அப்படிங்க சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த தருணத்தில், அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் தகிரியஸ்தான அதிபதி, விரயஸ்தான அதிபதி.
உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து 3வது பார்வையாக பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம், அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். ஏன்னா வக்கரத்தில் இருந்தார் இல்லையா, முன்னுக்கு போன கிரகம் பின்னுக்கு வந்தது, பின்னுக்கு போயிட்டு மறுபடியும் முன்னுக்கு போக போகுது. குரு பகவான் வக்கர நிவர்த்தி. இந்த தருணங்களால் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து உடல் திரேகம் சீராக இருக்கும். சார் 6 மாதமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எனக்கு சரியாகலை, எதுவுமே நம்ம பண்ணலை, சரியாயிடுமா? அட அனுபவிச்சு பாருங்களேன். 1000 மருந்து மாத்திரையால் தீராதது ஒரு அருகம்பில்லால் தீர்ந்ததுன்னு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, உசுருக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னவங்க கூட 4 நாளில் போய் சேர்ந்தவங்களே நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் இவரை காப்பாற்றவே முடியாதுங்க, சொந்த பந்தம் சாத்துக்கெல்லாம் சொல்லி விட்டுடுங்க, இவர் 2 நாள் 3 நாள் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னவங்களும் 5 வருஷமாக வாழ்ந்தவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான தருணமாக மே மாதம் 2ஆம் தேதி வரை, அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துரும். அப்போது இது வரைக்கும் நீங்கள் செலவழித்த காசு செம்பாயிடுச்சு. அதுக்காக உடல் திரேகத்துக்காக பார்த்த வைத்தியமும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இந்த நேரத்தில் எதுவுமே செய்யலைனாலும் சரியாக போயிடுமா சார்? அனுபவித்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆராய்ச்சி பார்த்துருக்கிறேன் இந்த உடல் திரேகத்தை பற்றி. ஒரே வார்த்தை, ஒன்று, இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய வைத்தியத்தாலேயோ அல்லது உங்களுடைய நல்ல கர்மாவாலேயோ சுப கர்மாவாலேயோ கண்டிப்பாக உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி கல்வி, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல நான் வருத்தப்படுறதா, இல்லை மேற்கொண்டு என்னால் படிக்க முடியலன்னு வருத்தப்படுறதா, கல்வியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து கல்வியில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பும் உருவாகும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். சார் நீங்கள் என்ன சார் சுய ஜாதகமாக பார்த்தீங்க, கோட்சார பலன் தானே சார் சொல்கிறீங்க? கோட்சார பலனே ஓரளவுக்கு விரிவாக சொல்கிறேனுங்க, முழுமையாக கணிச்சு சொல்கிறேன். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு படிப்பு நல்லா இருக்கும், அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இருக்கிற பதவியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களும் மகர ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து நடக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமாக இருக்கே சார், அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் கூட அந்த மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து வேலை வாய்ப்பில் மாற்றம் வருதுன்னாவே நமக்கு என்ன ஆசையா? காசு பணம் வந்துட்டு இருக்கிற கடனை கட்டக்கூடாதுன்ட்டு. ஏற்கனவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறதே கமிட்மெண்ட்டுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே போனால் நம்மளுடைய கஷ்டம் குறையும், இல்லை எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுன்ற அளவுக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். காசு பணம் வந்துட்டு கூட நம்ம இருக்கிற கடனை கட்ட மாட்டோம், நமக்கு என்ன ஆசையா? ஏற்கனவே நமக்கு கொடுத்த மாதிரி பிரபஞ்சம், அதாவது அனுபவம், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மாதிரி ஒரு அனுபவம் வேறு யாருக்குமே கொடுத்துருக்காது. ஏன்னா இந்த 2 வருஷத்தில் நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த மாதிரி பலவிதமான அனுபவம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த நல்லது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடுவோம்? வர்ற மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமும் சரிப்படுத்திக்கிடுவீங்க. அப்போது குடும்பஸ்தானத்திலேயே நிம்மதி சந்தோஷம் வந்துடும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்திக்குவீங்க மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து. அதுபோக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னனுங்க. சனி பகவானுடைய பார்வையும் பார்க்குறாரு. அப்போ அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். சுபஸ்தானம்ன்றது உங்களுடைய ராசிக்கு, மகர ராசிக்கு 4வது பாவகம், தொழில் ஸ்தானம்ன்றது 10வது பாவகம். சுபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி
தொழில் ஸ்தானாதிபதி வீட்டை பார்க்கறதுனால அந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் மார்ச் மாதத்தில் இருப்பார். நான் முதலியே சொல்லிட்டேன், மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குன்ட்டு. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்கள், அயல்நாடுக்கு போகணும் முயற்சி பண்ணுற நண்பர்கள், இல்லை நான் சுய தொழில் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணுங்க அப்படி நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் சுகமாக இருக்கும். இதே மார்ச் மாதத்திலிருந்து. அதாவதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதையில் பிறந்த நண்பர்கள் கூட வெவ்வேறு விதமான தொழில் செய்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தருணத்தில் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் சுய தொழில் உருவாகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இல்லை நான் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேனுங்க, சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னாலும் ஒரே வார்த்தை, தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுகமாக இருக்கும். உங்களுக்கான தொழில் செஞ்சுக்கிடணும். நாம் என்ன செய்கிறோம்னா, நமக்கு அதாவது எப்பயுமே வசதி பெருக தேவைகள் பெருகும். வசதி பெருக பெருக நம்மளோட தேவைகள் பெருகும். அப்போ எந்த தொழில் பார்த்தாலும் செய்யணுன்ற எண்ணம் வரதான் செய்யும். ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தொழில் செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை செஞ்சுக்கிடணும். அதை பார்த்துக்கிடுங்க. மே மாதத்துக்குள்ளார மகர ராசி நண்பர்கள் தொழிலில் ஜெயிக்கிறது, தொழிலில் சாதிக்கிறது, தொழிலில் உயர்றது உறுதி, மாற்று கருத்து இல்லை. இனி வருங்காலங்கள் முன்னுக்கு போவீங்களே தவிர பின்னுக்கு போக மாட்டீங்க. மகர ராசிக்கு 8வது பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாரே, அப்போது திடீர் அதிர்ஷ்டம். இது திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்ரி தான் அடிக்கணும். நம்ம ஊரில் லாட்ரி கிடையாது. வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இதுக்காண்டி அங்கிட்டு போகாதீங்க. 7.5 நாட்டு சனி வேறு நடக்குது. இல்லை வராத பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வீட்டு பணத்தை கொடுக்கல, அடுத்த வீட்டு பணத்தை வாங்கி கொடுத்தோம், ஏண்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம், வருமா வராதா, இந்த மனநிலையில் இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதுபோக இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியாக சந்திரன் வருவார். சந்திரன் தேய்பிரை சந்திரனா உங்களுக்கு, இல்லை வளர்பிரை சந்திரனா அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். அமாவாசைக்கு அப்புறம் பிறந்தீங்களா இல்லை பௌர்ணமிக்கு அப்புறம் பிறந்தீங்களான்ட்டு. மன வாழ்க்கையில் உங்களுக்கு சங்கடம் இருக்குது, கல்யாணத்தில் சங்கடம் இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் அந்த கல்யாணத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். திருமண ஸ்தானாதிபதி, திருமண காரகன், இது எல்லாமே குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு, குரு பகவானுடைய இடத்துல வரும்பொழுது, குரு பகவான் இருக்கிற இடத்துல வரும்போது, செவ்வாவுடைய ஆதிக்கத்துக்கு வரும்போது ஒரு வகையான நல்ல விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரி மாதத்தில் இன்றைக்கி 16 தேதி, 19ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்ச நிலையிலிருந்து குரு பகவானை பார்ப்பார். வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அது இந்த பிப்ரவரி எண்டுலேயே வந்துடும். ஏன்னா இந்த வருடத்தில் தான் நமக்கு பிப்ரவரிக்கு 29 நாள், 4வது வருடம் தான் லீப் வருடம். அந்த லீப் வருடம் தான் இது. அந்த பிப்ரவரி 27, 28, 29 இந்த நாட்களில் வாகன யோகம் ஏற்படுத்தும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அது எனக்கு தெரியாது. அந்த எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தி அடைகிறதுக்கான நேர காலங்கள். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. பகலில் செய்ய முடியாத வேலையை நம்ம ராத்திரியில் செய்ய முடியாது. வெளிச்சம் இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சுக்கிடலைன்னா இருட்டுறதுக்கு அப்புறம் செஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கான நேர காலங்கள் மகர ராசி நண்பர்கள், மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இது உங்களுக்கான நேர காலங்கள். பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மாற்றம், மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம், ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் செய்யுது. புத்திர வளர்ச்சிக்கு எந்த மாதிரியான தருணம்னா, ஏப்ரல் மாதம் 13 தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை புத்திர வளர்ச்சி. மகர ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் புத்திர ஸ்தானாதிபதி. புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சேர்ந்து, குரு பகவானோட சேர்ந்து ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் புத்திர வளர்ச்சி பெருகிடும். ஏப்ரல் மாதம் ஒரு 12 தேதிக்கு மேற்கொண்டு
அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். பிப்ரவரி 16 நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மாற்றம் வர மாதிரியான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா டைம் பாஸுக்காக நான் ஜோதிடம் சொல்லிட்டு இல்லைங்க. இந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவும் அலசி ஆராய்ச்சி ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. நிறைய நண்பர்கள் கால் பண்ணுறீங்க, இது எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆகிடும் இந்த வாரத்தை நான் சொன்னால். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்துருச்சிங்க அப்படின்றீங்க. தயவுசெய்து எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறத விட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த உண்மைத்தன்மை அப்போ தான் தெரியும், சரிங்களா? அதனால் 100% மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளமுடன் வளமுடன்.